வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவன் மேக்கப் போட்டு விட தயாராகிற சேரன் ஒரு கால் பண்ணணும், போயிட்டு வந்துடுறேன்னு பின்பக்கமா போக எல்லாம் நிச்சயத்துக்கு கிளம்பி ரெடியா இருக்காங்க. என்னங்க, அந்த வீட்டை பத்தி விசாரிச்சிங்களா? என்ன சொன்னாங்கன்னு நிலா கேட்க யாருமே எதுவுமே நல்ல விதமா சொல்லலங்கிறாரு சோழன். கேக்குற நிலா அதிர்ச்சியோட பார்க்க அந்த குடும்பமே சண்டைக்கார குடும்பம், அந்த பொண்ணு ஜெயந்தி ரொம்ப சண்டை போடுமா அப்படின்னு ஒரு மாதிரியா தாங்க சொல்றாங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. தெருவுல யாருமே அவங்க நல்லபடியா யார்கிட்டையும் பழகல போல, எல்லாருமே தப்பு தப்பா தான் சொல்றாங்கிறாரு பாண்டி. அவங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுங்க. ஆனா நம்ம வீட்டை பத்தியுமே வெளியே யார்கிட்ட கேட்டாலும் இப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா நாம யாருமே அப்படி கிடையாதுல்ல. அதே மாதிரி அந்த பொண்ணு வீடு இருந்தா என்னங்க பண்றது அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி மனசுல நியாயமா யோசிச்சு பேசுறாரு. அப்புறம் எப்படிங்க நாம அந்த பொண்ணு வீட்டை தப்பா நினைக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த வீட்டுல எந்த ஏற்பாடுமே நடக்கலங்க. ஆட்கள் வந்து போகல. ஒரு பூ தோரணம் எதுவுமே இல்லாம கதவு மூடியே இருக்கு. ரொம்ப தப்பா இருக்குங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. நிலா என்ன சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. அண்ணி கேட்டீங்களா? நான் தான் சொன்னேன் இல்ல என்னமோ சரியில்லைன்னு. நாமளே அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது கேட்டா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்கெல்லாம் நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு அண்ணன் பேசுது. இதுல என்னமோ இருக்கு அண்ணி, இல்லைன்னா அண்ணன் ஏன் இப்படி பேச போகுது அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏகத்துக்கும் குழம்பி போய் பாக்குறாங்க நிலா. பேசாம நிச்சயத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு நிலா கேட்க மூணு பேருமே கொஞ்சம் அதிர்ச்சியும் நிறைய குழப்பமா பாக்குறாங்க. ஏங்க, அண்ணன் இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நாம எப்படிங்க சடனா நிச்சயத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏங்க அண்ணன் தப்பான இடத்துல மாட்டிக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பாண்டி கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணு அண்ணன் பார்த்துருக்கு, பேசியிருக்கு, பழகி இருக்கு, அவங்கள அண்ணன் நம்புது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவோட முகம் ரொம்பவே கலங்கி போயிடுது. கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலா, சரி ஓகே, இப்ப நிச்சயம் தானே நடக்க போகுது, கல்யாணம் ஒண்ணு நடக்க போகலையே. அண்ணே இது வரைக்கும் கல்யாண விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த நிச்சயம் நடக்கட்டும். திடீர்னு நடுவுல ஏதாவது தப்பா பட்டுச்சுன்னா நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். அக்கம் பக்கம் சொல்றத கேட்டு மட்டும் நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல, நிலா சொல்றதும் கரெக்டு தானே, நிச்சயம் தானே நடக்க போகுது, நடக்கட்டும் விடு, நாம பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போறோம்ல, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா. அண்ணன் வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு நம்ம விட்டுருவோமா என்ன, பாத்துக்கலான்னு தைரியமா சொல்றாரு சோழன். எல்லாரும் யோசனையும் குழப்பமா நின்னுட்டு இருக்க ஹாய் பாண்டி, ஹாய் ப்ரோ, ஹாய் பல்லவான்னு டங்குன்னு வந்து நிக்கிறாங்க வானதி. அக்கா சாரி சூப்பரா இருக்குது, ஃபிளீட்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்கிறாங்க நிலா. ஏய் ஏய் நீ என்ன இங்கேங்கிறாரு பாண்டி. நான்லாம் நிச்சயத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு வானதி கேட்க, உன்னை யார் இப்ப கூப்பிட்டாங்கிறாரு பாண்டி. வானதி முகம் கொஞ்சம் வாடி போய் பார்க்க அவங்க வர்றது நான் வரட்டுமேங்கிறாங்க நிலா. ஆ அப்படின்னு வானதி தலையாட்ட, இது யாருன்னு கேட்டா என்னங்க சொல்றது அப்படின்னு பாண்டி கேட்க, அது அது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் பாண்டிய பாக்குறாரு. அதெல்லாம் வேண்டாங்க வானதி, நீ ஒன்றும் வர வேண்டாம், வீட்டுக்கு போங்கிறாரு பாண்டி. ஏன் நான் வரக்கூடாது, நான் வருவேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஓகே நான் நீ எப்படி சமாளிக்க போறியோ தெரியல அப்படின்ற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. சொன்னா கேளு, வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் வருவேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஏங்க இவங்க சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க, வாங்க நாம போயிடலாம் அப்படின்னு சோழன் ரெண்டு பையையும் எடுத்துக்க நிலா பின்னாடி போக ரெண்டு பேரும் கிச்சன் போறாங்க. நான் வருவேன் அப்படின்னு வானதி சொல்ல, விளையாடாத நீ வீட்டுக்கு போங்கிறாரு பாண்டி. ஆஹா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அங்க போறதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு வானதி பிடிவாதமா நிக்கிறாங்க. எங்க எல்லாத்தையும் எடுத்து தட்டுல வச்சிடலாம். பூ எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க. நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேங்க, அதுவும் உங்களுக்காகவே ஸ்பெஷலா குண்டு மல்லி 4 முழம் வாங்கியிருக்கேங்கிறாரு சோழன். வானதி தேவையில்லாத வேலை இதுன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க வானதி பாண்டிய போடாங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ உருண்டை எடுத்து நிலா கையில கொடுக்குறாரு சோழன். தேங்க்ஸ்ன்னு அதை வாங்கிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. அப்போ சேரன் அங்க வர்றாரு. வானதியை பார்த்துட்டு வாமா நல்லா இருக்கியாங்கிறாரு. நல்லா இருக்கேன்னு, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வானதி கேட்க அவரு தலையாட்டிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சோழன் சேரனை பார்த்துட்டு, என்னன்னு முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்குன்னு கேக்குறாரு. இல்லடா அனீஷ் அவனும் வரட்டுமான்னு கேட்டான், நானும் வான்னு சொல்லியிருக்கேன். ஆளுங்க வேற நிறைய பேர் ஆயிட்டாங்கல்ல, இப்போ வண்டிக்கு நீ எங்க போய் தேடுவேன்னு கேக்குறாரு சேரன். அதெல்லாம் சொல்லிக்கலான்னு
இந்த சோழன் இருக்க பயமேன். பாருண்ணே, உனக்கு எப்படி வேர்த்து இருக்குது, நீ டென்ஷன் ஆகாதன்னு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சோழன் சேரன் முகத்துல இருக்க வியர்வைய ஒத்தி எடுத்துட்டு இருக்காரு. டேய், என்னடா என்னைய சொல்ற, நீ என்ன ரெடி ஆகாமையா இருக்க, டைம் ஆகுதுல்ல, போய் ரெடி ஆகுடாங்கிறாரு சேரன். இதோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சோழன் போக சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு மறுபடியும் அவர் வெளியில போறாரு. மறுபடியும் பாண்டி வரவேணான்னு சொல்ல, என்ன பாண்டி நான் வருவேன்னு வானதி ஆர்கியூ பண்ண பல்லவன் குறுக்க வர்றாரு. என்னடான்னு பாண்டி கேட்க, இன்னொரு வாட்டி ரெடி ஆயிட்டு வரேன்னு அப்படின்னு பல்லவன் போயிட வேகமா பாண்டிக்கிட்ட வர்ற வானதி அவரை பிடிச்சி உட்கார வச்சு, உட்காரு, என் மேல உனக்கு என்ன கோவம் அப்படின்னு கேட்க, பின்ன எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றதுங்கிறாரு பாண்டி. நீ என்ன செல்ஃபிஷ்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு வானதி கேட்க, அதுக்காக இப்படியா எல்லாத்துக்கும் சண்டை போடுவ அப்படிங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் விடு, நான் ஆசையா நிச்சயத்துக்கு கிளம்பி வந்திருக்கேன், என்னை கூட்டிட்டு போக மாட்டியா, கூட்டிட்டு போ பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் வானதி, உங்க வீட்டுல உன்னை தேட மாட்டாங்களா, அதுக்காக தான் சொல்றேங்கிறாரு அவரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், பாண்டியோட அண்ணன் நிச்சயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்த அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி திகைச்சு போறாரு. என்ன சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு வானதி சொல்ல, அடங்கவே மாட்டியா, இதெல்லாம் எதுக்கு வீட்டுல சொல்ற, நீ அவங்க கடுப்பாவாங்கன்னு தெரியும்ல உனக்கு, இதை வச்சு தினமும் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, குட்டி குட்டி சண்டையெல்லாம் இருந்தாதான் போர் அடிக்காம இருக்கும் பாண்டி அப்படிங்கிறாங்க வானதி. வாழ்க்கை அமைதியா போனா பிடிக்காதுல்ல உனக்கு, சும்மா வாயை கொடுத்து சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்னு பாண்டி கேட்க, உனக்கு என் வீட்டை பத்தி தெரியாது பாண்டி, அடிக்கடி அவங்களுக்கு உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க லூசுத்தனமா ஏதாவது பண்ணாம இருப்பாங்க. இல்லைன்னா அன்னைக்கு சைலண்டா கூட்டிட்டு போய் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க பாரு, அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு வானதி சொல்ல, அசந்து போய் பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. சரி சரி, அதெல்லாம் விட நான் பாத்துக்கிறேன், என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, என் ட்ரெஸ்ஸை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லைங்கிறாங்க வானதி. நான் கவனிக்கல அப்படின்னு அவரு உண்மையை சொல்ல, கவனிக்கலையா இருங்கிற வானதி எழுந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்று நல்லா இருக்கான்னு கேட்டு அப்படியே ஒரு சுத்துறாங்க. இடுப்புல கையை வச்சு ஒரு போஸ் கொடுத்து இப்படி திரும்பி அப்படி திரும்பி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு அவர் எந்த உணர்ச்சியுமே இல்லாம சொல்ல, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ ஏதாவது சொல்லியே ஆகணுமே, அதுவும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நிற்கிற பாண்டி நல்லா இருக்குங்கிறாரு. இந்த டிசைன் அப்படின்னு வானதி ஆசையா கேட்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு பாண்டி. உடனே வானதிக்கு டக்குன்னு சோகமாயிடுது. புடவை கட்டியிருக்கணுமோ அப்படின்னு அவங்க கேட்க, ஏய் உனக்கா நிச்சயம் நடக்க போகுது, அண்ணனுக்கு தானே நிச்சயம் நடக்க போகுது அப்படின்னு பாண்டி சொல்ல, அடுத்தது நமக்கு நடக்கும் இல்லைங்கிறாங்க வானதி. அதுக்காக இப்பவே புடவை கட்டி பழக போறியா அப்படின்னு பாண்டி கேட்க, பழகெல்லாம் தேவையில்லை, நான் நல்லாவே புடவை கட்டுவேன், நான் புடவை கட்டி நீ பார்த்தது இல்லைல்ல, நான் புடவையில சூப்பரா இருப்பேன் அப்படின்னு வானதி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்க. தெரியும் தெரியும் அப்படின்னு பாண்டி சொல்ல, இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, தெரியுமா நீ எப்ப பார்த்தங்கிறாங்க வானதி. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னு கட்டிக்கிட்டு போவியே, புடவை கட்டி இருக்கத காட்டுறதுக்காக கடப்பக்கம் வந்து நடந்து நடந்து காமிப்பியே, அப்போ பார்த்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமும் நிறைய ரசனையுமா சொல்றாரு பாண்டி. அப்போ நீ என்ன கவனிச்சிருக்க அப்படின்னு வானதி சொல்ல, அதை மறைக்காம ஆமான்னு ஒத்துக்கிறாரு. ஆனா கவனிக்காத மாதிரி நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானதி அவரு கன்னத்துல ஒரு குத்துறாங்க. அவரு கன்னத்தை ஒரு தடவிக்கிட்டு, இந்த கண்டுபிடிப்பு இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப நீ என்னை அப்பவே ரசிச்சிருக்கல்ல, அது ரொம்ப முக்கியம்தான் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. சரி சரி அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காரு பாண்டி. மூஞ்சி கை கால் கழுவிட்டு வர்ற சோழன் கண்ணாடியை போய் பாக்குறாரு. அவரை பாக்குறத விட இப்ப வானதியும் பாண்டியும் பாக்குறதா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. பக்கத்துல வந்து நின்று ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, சண்டை போட்டு 10 நிமிஷத்துல சமாதான ஜோடி நீங்க தாண்டா அப்படிங்கிற சோழன், மிஸ் வானதி, பாண்டியன் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திர வரல, நீங்க இப்படியே உட்கார்ந்துருக்கீங்களான்னு கேக்குறாரு. வானதி பதில் சொல்லாம பாண்டியவே பார்த்துட்டு இருக்க. டேய் பாண்டி, டைம் ஆச்சு வாடா, அப்புறம் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக பாண்டி மெதுவா போக வானதி அப்படியே ஒரு சர்க்கிள் அடிச்சு அபவுட் டர்ன் போட்டு திரும்பி பாண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சோழன் தோல்ல இருந்து கையெடுக்க ரெண்டு பேரும் அங்கிருந்தே வானதியை பாக்குறாங்க. என் கலருக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போடு அப்படின்னு வானதி சொல்ல, இந்த கலருக்கா அப்படின்னு பாக்குறாரு அவரு. டேய் இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சிருக்கியா நீன்னு சோழன் கேக்குறாரு. அவதான் லூஸ் மாதிரி ஏதோ சொல்றா, நான் அதெல்லாம் செய்வேனா, அப்படியே ஆப்போசிட் கலர்ல போட வேண்டியதுதான் அப்படின்னு பாண்டி அங்கிருந்தே சிரிக்க, வானதிக்கு அது கேட்கல. கலக்கிறியடா, போடா போ போ போ, போய் ட்ரெஸ் மாத்து போ அப்படின்னு பாண்டியை உலர் தள்ளிட்டு போறாரு சோழன். வானதி சிரிச்சுக்கிட்டே அங்க போய் உட்கார்றாங்க.
நடேசன் ரெடியாகி வெளியில கட்டில உட்கார்ந்துருக்க. வீட்டுக்கு ஒரு வேன் வருது. வெளியே வந்து பார்க்குற பல்லவன், அண்ணே வண்டி வந்துருச்சுன்னு சொல்ல, டேய் எதுக்குடா இவ்வளோ பெரிய வண்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. வெளியே வர்ற சோழன், ஆமாம் ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கோம்ல, கார்ல 6 பேர் தான் போக முடியும், மிச்சம் எல்லாரையும் டாப்ல உட்கார வச்சா கூட்டிட்டு போக முடியும், கேள்வியை பாருங்கிறாரு. ஏண்டா வீட்டுல இருக்கிறதே 6 பேர் தான், அதுக்கு அந்த வண்டி பத்தாதா? ஏண்டா இன்னும் பொண்ணு வீட்டையே நாம போய் பார்க்கல, அதுக்குள்ள ஊரு பட எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணுமாங்கிறாரு நடேசன். நல்ல ஆளுங்கடா நீங்க, ச்சே அப்படின்னு அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்கிறாரு பாண்டி. ஒன்னும் இதை ஒன்னு சொல்லிருங்கடா, நான் தானே இழிச்சவாயன், என்கிட்ட தானே வந்து பேசுவீங்க போட்டா அப்படின்னு நடேசன் பேசிட்டு இருக்க. ஏண்டா கிளம்புற நேரத்துல சும்மா இருடா, எதுக்குடா வாய வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு சோழன். என்ன வண்டி வந்துருச்சான்னு நிலா வெளியே வராங்க. ஆமாங்க அண்ணன் இப்பதான் டெம்போ டிராவலர் வேணும்னு சொல்லிச்சு, அதான் எப்படி 10 நிமிஷத்துல வண்டி அரேஞ்ச் பண்ணேன் பாத்தீங்கல்ல அப்படின்னு பெருமாடிச்சுக்கிறாரு சோழன். நீங்க டிராவல்ஸ்ல வேலை பாக்குறீங்க, நீங்க கேட்டா வண்டி அனுப்பதான் போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிலா கேட்க சோழனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைன்னு அவங்க கேட்காம கேட்ட மாதிரி இருக்கு, இந்த நோஸ்கட் உனக்கு தேவையானே அப்படின்னு பல்லவன் கேட்க அவரு முறைக்கிறாரு சோழன். அமைதியா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பல்லவன் கேட்க போடாங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு. பாண்டி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் ஏன் ப்ரோ நிலாக்காவை வாங்க போங்கன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு வானதி கேட்க எல்லாம் ஒரு மரியாதை தாங்கிறாரு பாண்டி. லவ் பண்ணும் போதுல இருந்தே இப்படிதானாங்கிறாங்க வானதி. யாருக்கு தெரியும்னு பாண்டி சொல்ல, நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வானதி கேட்க, நீ என்ன என்னைய வாங்க போங்க நான் கூப்பிடுற, பாண்டின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேர் சொல்லி தானே கூப்பிடுற அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்ப நான் இனிமே உன்னைய வாங்க போங்கன்னே கூப்பிடவா அப்படின்னு வானதி கேட்க, அது உன் இஷ்டம், ஆனா நான் வாப்போன்னு தான் கூப்பிடுவேங்கிறாரு அவரு. போடா அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க வானதி. சோழா வண்டி வந்துருச்சாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேரன் வெளியே வர, ஆமாண்ணே வண்டி வந்துருச்சு பாருன்னேங்கிறாரு சோழன். அப்போ அனீஷ் அங்க வர, அனீஷ் வந்துட்டான் பாரு அனீஷ் அப்படின்னு சேரன் பக்கத்துல வர, பையாங்கிறார் அவரு. என்ன அனீஷ் பாய், எங்க வண்டி ஃபில் ஆகாம போயிடுமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. வாழ்த்துக்கள் பையாங்கிறாரு அனீஷ். சோழனை கூப்பிட அண்ணங்கிறாரு. போய் பெரியப்பா கிட்டே அத்தைகிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறியான்னு கேட்கிறாரு சேரன். அது வேறையா அப்படிங்கிற சோழன். பல்லவா நீ போய் கூட்டிட்டு வந்துடுறியான்னு கேட்கிறாரு. நான் என்ன இடுப்புல ஒருத்தர் தலையில ஒருத்தர்னு வச்சு தூக்கிட்டா வர முடியும், நீ தானே கார்ல போய் கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு பல்லவன் படக்குன்னு சொல்லிட. சச்ச வீட்டுக்கு மூத்தவனா இருந்தாலே ஒரே தலைவலிப்பா அப்படின்னு எல்லாத்தையும் தலையில சுமக்கிற மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு போறாரு சோழன். என்னென்ன இதுன்னு பாண்டிகிட்ட கேட்க, போடா போடா விட்றா அவனை அப்படிங்கிறாரு அவரு. அண்ணே வாங்க சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நிலா சொல்ல, வாப்பா உள்ள போலாம் சேரன் திரும்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. டேய் அனீஸ் இங்க வாடான்னு நடேசன் கூப்பிட, அப்பா அப்படின்னு வந்து நிக்கிறாரு அவரு. என்னடா உன் தங்கச்சி ஜண்டா எப்படி இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்காங்கய்யா அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்க. உள்ளர எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ கார் வந்து நிக்க பெரிய பில்டப்போட ஒரு கால் கீழே எடுத்து வைக்கிறாரு ஒருத்தர். என்னடா இது யாராவது வர்றது அப்படிங்கிற மாதிரி நடேசன் தலையை இப்படி திருப்பி அப்படி திருப்பி பார்க்க, வேற யாரும் இல்ல அவரோட அண்ணன் நீரியானதான். பட்டு கெத்தா பட்டு வேஷ்டி பட்டு துண்டு, அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு சட்டை அப்படின்னு 60ஆம் கல்யாணத்துக்கு போற மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வர்றாரு அவரு. அவரு பின்னாடி கார்த்திகாவும் வர்றாங்க. ஏகப்பட்ட பில்டப்போட அவரு அடிமேல அடி எடுத்து வச்சு வர, என்னடா இவன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி இந்த மினுக்கு மினுக்கிட்டு வர்றான் அப்படின்னு அனீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு நடேசன். காரை நிறுத்திட்டு இறங்குற சோழன், வாங்க வாங்க அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரியையும் நீரியான பெரியப்பாவையும் கூட்டிட்டு உள்ளர வர்றாரு. வெளியே சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற பாண்டி, சோழன் வந்துட்டான் போல, அதோ பெரியப்பா அத்தையெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேங்கிறாங்க நிலா. இருப்பா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சேரன் வெளியே வர, இவன் என்னடா நாதஸ்வர வித்வான் மாதிரியே வர்றான், பொண்ணு வீட்டுல வந்து கொட்டுக்கிட்டு அடிக்க போறானா அப்படின்னு நடேசன் நக்கல் அடிச்சிட்டு இருக்க. வேகமா வெளியே வர்ற சேரன், பெரியப்பா வாங்க, வணக்கம் அத்தை வாங்க அப்படின்னு சொல்ல, வணக்கம்பான்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சியும் வர்றாங்க. இதுல ஒன்றும் குறைச்சல்ல அப்படின்னு நடேசன் எரிச்சலா பார்த்துட்டு இருக்க. அனீஸ் அவங்களுக்கு வணக்கம் சொல்றாரு. மாமா பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கீங்க மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, நீரியான பெரியப்பா அவரே ஒரு தடவை அவரு குனிஞ்சு நிமிந்து பார்த்துக்கிட்டு பெருமையா சிரிக்க, அத நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு நடேசன். உட்கார்ந்துருக்கான் பாரு குட்டியான அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள கருவிட்டு இருக்க. ஆளப்பாரு அன்னகொண்டா மாதிரி அப்படின்னு முணுமுணுக்குறாங்க கஸ்தூரி. வாங்க பெரியப்பா வாங்க அத்தை. அப்பா கார்த்திகா
அப்படின்னு சேரன் இன்வைட் பண்ண வாங்கன்னு எல்லாரும் உள்ளர போறாங்க. டேய் அனீஸ், மைண்ட் வாய்ஸ்ல நம்மள மட்டமா பேசிட்டு போறாரு துரை அப்படின்னு சொல்ல அனீஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்க்க நடேசன் நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாரு. வாங்க பெரியப்பான்னு உள்ளர கூட்டிட்டு வர வாங்க அப்படின்னு நிலா இன்வைட் பண்ண நிலா வானதி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா உற்சாகமா கேட்க அந்த உற்சாகம் நிலாவுக்கும் தொத்திக்குது. நல்லா இருக்கேங்கிறாங்க. வானதியை சந்தோஷமா சிரிச்சு வைக்கிறாங்க. வானதியை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்போ அடுத்தடுத்து வரிசையா கல்யாணம் தானேங்கிறாங்க கார்த்திகா. ஆமா, அடுத்து எங்களுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு வானதி சொல்ல ஏய் அப்படின்னு பாண்டி வானதியை மிரட்ட போடா அப்படின்னு அசால்ட்டா ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு திரும்பிக்கிறாங்க வானதி. இதை பார்த்து எல்லாம் ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்க. பல்லவா, அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் கல்யாணம் ஆகாம இருப்ப அப்படின்னு கார்த்திகா சொல்ல நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் ஆன அதிர்ந்து போய் பாக்குறாங்க. டேய் காலேஜ் கூட முடிக்கல அதுக்குள்ள கல்யாணமா போட்டேனா அப்படிங்கிறாங்க நிலா. நீ அவங்க கேட்டாங்க நான் சும்மா சொன்னேன் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல கார்த்திகா சிரிக்க எல்லாரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. காண்டாமிருக கஸ்தூரியும் நீரியான பெரியப்பாவும் கொஞ்சம் இறுக்கம் குறைஞ்சு நார்மலா நிக்கிறாங்க. சாமி கும்பிடலாமா பெரியப்பா அத்தை அப்படின்னு சேரன் கேட்க சரின்னு தலையாட்டிக்கிட்டு முன்னாடி வர்றாங்க. சோழா போய் அப்பாவை கூட்டிட்டு வாடான்னு சேரன் சொல்ல அண்ணே நாம போய் கூப்பிட்டாதான் அவர் வருவாரான்னு அவரா வரமாட்டாரான்னு கேக்குறாரு சோழன். ஏங்க போய் கூப்பிடுங்க போங்க அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிற சோழனை பார்த்து நிலா சொல்ல போறேங்க அப்படின்னு வெளியே வர்றாரு. இங்க நடேசன் எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு பாட்டை ஜாலியா ஹம் பண்ணிட்டு இருக்காரு. நினைவுகள் பறவைகள் அவரு ஹம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் சாமி கும்பிட கூப்பிடுறாங்க வாங்கங்கிறாரு சோழன். ஏன் உள்ள இருக்க ஆளுங்க பத்தலையா நானும் வரணுமா என்ன லுக்கு போடா போ வர்றேன் அப்படின்னு மறைச்சிட்டு இருக்க சோழன் கிட்ட முரண்டு பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நடேசன். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு தனனா நனனா தனனா அப்படின்னு பாடிக்கிட்டு அவர் எழுந்து வர்றாருன அப்படின்னு உள்ள வந்து நிக்கிறாரு சோழன். இப்ப கூப்பிட்டா நாளைக்கு தான் வருவான் அந்த ஆளு அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க என்னடா என்ன அப்படின்னு வந்து நிக்கிறாரு நடேசன். வாங்கப்பா சாமி கும்பிடலாம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா வீட்டுக்கு தீபாராதனை சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணை மூடி ரொம்ப சின்சியரா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நிலா தீபாராதனை காட்ட நடேசன் அடுத்து சேரன் அடுத்து பெரியப்பா அத்தை அப்படின்னு எல்லாரும் சாமி தொட்டுக்கு கும்பிட்டுக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா அப்படின்னு பெரியப்பா காலில் சேரன் விழ ஏய் அவன் ஒரு ஆளுன்னு அவன் காலில் விழுந்துகிட்டு அப்படிங்கிறாரு நடேசன். நல்லா இருப்பா அப்படின்னு வாழ்த்துற பெரியப்பா நெத்தியில விபூதி வச்சு விடுறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தன்னு அவங்க காலில் குனிய சரிப்பா நல்லா இரு அப்படின்னு தூக்கி விடுறவங்க இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நடேசன் காலில் குனிய ஏய் என்னடா இவ்வளவு மரியாதை வச்சிருக்க அப்படின்னு தடுமாறுற நடேசன் நல்லாருங்கிறாரு. கஸ்தூரி கிளம்பலாமா அப்படின்னு பெரியப்பா கேட்க நீ முதல்ல கிளம்புடான்னு அசால்ட்டா சொல்றாரு நடேசன். எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் பார்க்க நம்மளால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவர் சொன்ன ஸ்லாங்ல. உடனே பெரியப்பாவுக்கு கோவம் வந்துடுது. ஏய் என்னடா சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல அப்படின்னு நிலா சமாளிக்க இல்ல அவன் ஏதோ சொன்னாங்கிறாரு பெரியவர். எல்லாரும் இப்ப கிளம்ப வேண்டியதானேன்னு அங்கிள் சொன்னாரு அப்படின்னு நிலா சமாளிக்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையேன்னு பறக்காவட்டித்தனமா சொல்றாரு நடேசன். அங்கிள் சும்மா இருங்க பல்லவா வா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அண்ணே இவங்கிட்ட என்னென்ன பேச்சு நீ வான்னேங்கிறாங்க கஸ்தூரி. ஆமா போ உங்ககிட்ட பேசுறதுக்கு ஜனாதிபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போ அப்படின்னு நடேசன் சொல்ல இதை தெளிவா காதுல வாங்குற கஸ்தூரி நீ போ அப்படின்ட்டு போறாங்க. அல்லவா இந்தடான்னு கொடுக்க நான் எடுத்துட்டு போறேன்னு ஒரு தட்டை வாங்கிக்கிறாங்க கார்த்திகா. எல்லாரும் கோலாகலமா கிளம்பி வெளியே வர சோழன் வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்து செருப்பு போட்டுட்டு இருக்க நடேசன் கிட்ட வர்ற நிலா இங்க பாருங்க அங்கிள் விசேஷத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவர்களும் நீங்க அவர்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தானே நம்ம கூட அவங்க வர்றாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசுங்களேங்கிறாங்க நிலா. நான் எதுக்கு பேசணும் அவனுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நடேசன் ஆரம்பிக்க ஐயோ நீங்க பேச கூட வேணாம் அமைதியா இருங்க அது போதும் அப்படின்னு நிலா சொல்ல சரிம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காது கேட்காது வாய் பேச வராது போதுமா இந்த உலகத்துல சுதந்திரமா பேசக்கூட கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு வேன் கிட்ட நடக்க ஏங்க நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நடக்கிறாங்க. கூடவே பல்லவனும் பாண்டியும் வர்றாங்க. முன்னாடி போற சேரன் அவங்க அத்தைக்கும் பெரியப்பாவுக்காக டோரை திறந்து விடுறாரு. ஏறுங்க அப்படின்னு எல்லாரும் ஏறினதும் நடேசனும் ஏறிக்கிறாரு. எல்லாரும் கோலாகலமா கிளம்பி குதூகலமா பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறாங்க. பாலடைஞ்ச பங்களாவோட கேட்டு மாதிரி இறுகி சாத்தி கிடக்குது கேட்டு. ஃபர்ஸ்ட் சேரன் இறங்க அடுத்து சோழன் பல்லவன் பாண்டின்னு இறங்குறாங்க. நடேசன் இறங்கிட்டு டேய் இதுதான் வீடா அப்படின்னு கேட்க ஆமாப்பா இந்த வீடு தாங்கிறாரு சேரன். ஆமா அப்படின்னு அவர் ஏதோ கேட்க வர
ஆமாமா இதான் வீடுங்கிறாரு சோழனும். என்னடா வெளியே பூட்டி கிடக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, பூட்டிலாம் இல்ல, உள்ளர ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறாரு சோழன். ஏண்டா சேரா, நிச்சயம் பண்ண வருவோன்னு தெரியுமில்ல, வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளர இருப்பாங்களா? ஏன் வாசல்ல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்க மாட்டாங்களா அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. டேய் என்னடா, மதியம் எப்படி பார்த்தோமோ வீடு அதே மாதிரியே இருக்கு, யாரையும் வெளியே கூட காணுங்கிறாரு பாண்டி. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா, பொண்ணு வீட்டுல இருந்து மரியாதையா வந்து கூப்பிட சொல்லுங்கடா, கூப்பிட வேண்டியதானேடா, வந்து கும்பிட்டு கூட்டிட்டு போகணும் இல்லடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கடா அப்படின்னு பெரியப்பா சொல்லிட்டு இருக்க. ஆரம்பிச்சுட்டாருடான்னு அழுத்துக்கிறாரு சோழன். என்னடா இது பழக்கம், ஒரு மரியாதை இல்ல, ஒரு வரமுறை இல்ல அப்படின்னு பெரியப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. சாச்சா, இவன் தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாரு நடேசன். அண்ணே வாசல்ல ஒருத்தரையும் காணோம், கேட்டு மூடி இருக்குன்னு அங்க பாருண்ணே அப்படின்னு கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. இல்ல இத்தனை மணிக்கு வரணும்னு அவங்க தான் டைமே சொன்னாங்க, இப்ப நாம வருவோம்னு அவங்களுக்கு தெரியாதா? இப்படி கதவை பூட்டிக்கிட்டு உள்ளர உட்கார்ந்துருந்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சோழனும் சங்கடமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் சங்கடமா வாசலையே நின்னுட்டு இருக்க. அண்ணே பொண்ணு வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்துருந்தா இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல. ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாத்தையும் தான் பின்னாடி உட்கார்ந்துருக்கால, அவளால வந்தது அப்படின்னு கார்த்திகாவை கையை காட்டி புலம்பிட்டு இருக்காரு பெரியப்பா. எனக்கு புரியுது மாமா, இந்த வீட்டுக்கு என்ன பழக்க வழக்கம்னு தெரியலையே, நீங்க வாங்க நாம போய் என்னன்னு பாப்போங்கிறாங்க கார்த்திகா. ஆமா பழக்க வழக்கத்தை நாமளே போய் நேர்ல பாப்போம் வா, என்ன பண்றாங்கன்னு அப்படின்னு பெரியப்பா எழுந்திருக்கிறாரு. அண்ணே என்னன்னு, நிச்சயதார்த்தம் நடக்க போற வீடு மாதிரியே இல்லங்கிறாரு பல்லவன். மெல்ல பெரியப்பா உருண்டு இறங்கி வர பின்னாடியே உருண்டு வர்றாங்க கஸ்தூரி. இறங்கி வந்து நிக்கிறவரு, சேரா நாமளே தான் உள்ளர போகணுமா, கீழே வந்து மரியாதை கொடுத்து நம்மளையெல்லாம் வரவேற்க மாட்டாங்களா, எங்க இருந்துடா புடிச்சிங்க இந்த பொண்ணு வீட்டை, நல்ல அதிசயமா இருக்குடா அப்படின்னு பெரியப்பா கேட்டுட்டு இருக்க. எல்லாருமே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்காங்க. நிஜமாவே இதுதான் வீடா இல்ல வீடு மாறி வந்து நிக்கிறோமான்னு கேக்குறாங்க கஸ்தூரி. நல்லா செக் பண்ணுங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க நாம வாசல்ல வந்து நிக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடாத பொண்ணு வீட்டை நாங்க இதுவரையிலும் பார்த்ததே இல்ல, இதுதான் அட்ரஸ் ஆன நல்லா பாருங்கன்னு சொல்றாங்க கஸ்தூரி. அவங்க ரெண்டு பேர் பேச்சுலயும் பெரிய அளவுல நியாயம் இருக்கு. சோழன் கொஞ்சம் தயங்கிட்டு, ஆனா இதுதான் வீடு அப்படின்னு சொல்ல. ஏண்டா இதுதான் வீடுங்கிற, வெளியே எவனையும் காணோம், எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கானுங்க, என்ன நாமளே கதவு திறந்து உள்ளர போகணுமா அப்படின்னு நடேசன் கேட்க. இருங்க அப்படின்னு போய் கேட்டை திறக்கிறாரு சோழன். போடா போய் தொற அப்படின்னு பெரியப்பா சொல்ல. பாத்தியா கடைசியில நான் சொல்றதுதான் நடக்குதுங்கிறாரு நடேசன். நாமளே கதவை திறந்துட்டு உள்ளர போறோம் அப்படின்னு நடேசன் சொல்ல. போடா போ என்னன்னு பாருன்னு கையை காட்டுறாரு பெரியப்பா. கதவை திறக்கிற சோழன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. வாங்கன்னு சொல்லிட்டு அவரு உள்ளர வர ஒருத்தரா கேட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ளர வர்றாங்க. அடுத்து ஒரு கிரில் கேட் இருக்கு. சோழன் காலிங் பெல் அடிக்க. அட கருமமே, இந்த கதவும் பூட்டி இருக்கு, என்ன நிச்சய தேதி இன்னைக்கு தானா இல்ல நாள் கீழ் மாத்தி வந்துட்டோமா, நல்லா பாருடாங்கிறாரு நடேசன். என்னென்ன இது இல்லாத கூத்தா இருக்கு, இந்த குடும்பம் தான் ஒரு மார்க்கமான குடும்பம்னு பார்த்தா இவங்க பொண்ணு பார்த்திருக்க குடும்பம் அதுக்கு மேல இருக்கு அப்படின்னு கஸ்தூரி சொல்ல. இரு பாக்கலாம் அப்படிங்கிறாரு பெரியப்பா. சோழன் 2-3 தடவை பெல் அடிக்கிறாரு. எதையும் அசால்ட்டா எடுத்துக்கிற வானதிய ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. பொண்ணோட அப்பா கதவு திறந்து பார்த்துட்டு வேற்று கிரக வாசிகளை பாக்குற மாதிரி பாக்குறாரு. சேரன் தான் முத ஆளா வணக்கங்கிறாரு. அடுத்து சோழன் வணக்கம்னு சொல்ல. வணக்கம் அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டே நிக்க. எங்க பெரியப்பா அத்தை எல்லாருமே என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல. அந்த ஆள் முகம் அப்படியே பாறை மாதிரி இருக்கு. அப்படியே வானதி நிலா கையில இருக்க தட்டெல்லாம் பாக்குறாரு. எதுவுமே சொல்லாம கார்த்திகா கையில இருக்க தட்டையும் வந்திருக்கவங்களையும் பாத்துட்டு இருக்காரு. என்னன்னு இத கூட இந்த குடும்பத்துக்கு சொல்லணுமா அப்படின்னு கஸ்தூரி கேக்கு. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையாங்கிறாரு பெரியவரு. எல்லாம் உன் பொண்ணால வந்ததுன்னு அங்கேயும் பொறுமிட்டு இருக்காரு. கஸ்தூரியும் கார்த்திகாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசு, அப்ப இருக்க உனக்குங்கிறாங்க. ஏதோ பிச்சைக்காரங்க ஒரு குரூப்பா வந்து நிக்கிற மாதிரி அந்த ஆள் இவங்களெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ பொண்ணோட அம்மா அங்க வர்றாங்க. என்னங்க ஆச்சுன்னு கேட்டுட்டு அவங்களும் எல்லாரையும் பாக்குறாங்க. நிச்சயம் பண்றதுக்காக எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சி விலகி அவர் சொல்றாரு. வாசல்ல நிக்கிறாங்களே உள்ள கூப்பிட்டு பேசலாங்கிறாங்க அந்த லேடி. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அந்த லேடி கூப்பிட. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்கங்கிறாரு அந்த ஆளு. உள்ள போலாம் வாங்கன்னு சேரன் கூப்பிட. வாங்க அப்படின்னு வெறுப்பா சொல்றாரு சோழனும். எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ளர வர்ற பெரியப்பா, ஏங்க என்ன நடக்குது இங்க, நிச்சயதார்த்தம் நடக்கிற வீடு மாதிரியே தெரியலையே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வாசல்ல நின்னுகிட்டே இருக்கிறோம், பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வாங்க வணக்கம்னு சொல்லிடலாம் உள்ளர கூப்பிட மாட்டீங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை
மரியாதையா இதெல்லாம்? ஏண்டா சேரா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு பெரியப்பா கேட்க, ஐயா நாம எதுனாலும் பேசிக்கலாம், உட்காருங்க வாங்கன்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. வாங்கப்பா வாங்கம்மா உள்ளர வாங்க, உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்ல, உட்காருங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு பெரியப்பா உட்கார, கூடவே அவங்க தங்கச்சியும் உட்காடுறாங்க. அவர் பக்கத்துல சேரனும் உட்கார, வந்தவங்க தட்டெல்லாம் கொண்டு வந்து டீப்பாயில வைக்கிறாங்க. அப்போ கதவை திறந்துகிட்டு ஜெயந்தி, அதாங்க அந்த கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணு வெளியில வர்றாங்க சுடிதார்ல. சேரன் என்னடா இதுன்னு அவங்கள மேல இருந்து கீழே வரலும் பாக்குறாரு. எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு, என்ன இது ரொம்ப சாதாரணமா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க, தலையை விரிச்சு போட்டு இருக்கிறாங்க, ஒரு சொட்டு பூவை கூட காணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்னம்மா என்னம்மா இதுன்னு தங்கச்சிட்ட கேக்குறாரு நீரியான. கஸ்தூரியும் அதே அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. நடேசனை திகச்சு போய் பாக்குறவரு, ஏய் என்னடா நடக்குதுங்க, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா, பொண்ணு இவ்வளவு சாதாரணமா வந்து நிக்குது அப்படின்னு கேட்க, சேரனும் ஒண்ணும் புரியாம பாக்குறாரு. ஒரு சின்ன அலங்காரம் கூட பண்ணல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இருக்கே, பொண்ணோட அப்பா நம்மள யாரோங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு, என்னடா இதெல்லாம், நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுறதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சேரன் கிட்ட அவர் எகிரிட்டு இருக்க. பாவம் சேரனே குழம்பி போய் பாக்குறாரு. புரோக்கர் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க, புரோக்கரா அப்படின்னு நடேசன் கேட்க, எல்லாரும் முகத்தை சுருக்கிட்டு ஒருத்தர் பாக்குறாங்க. என்ன விஷயம்னு சோழன் கேட்க, நிச்சயதார்த்தம் வேண்டான்னு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தோமே அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. கஸ்தூரி காண்டாயிடுறாங்க. இது வேறையா முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா ஏன் நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னீங்கன்னு கேக்குறாரு பெரியப்பா. அவரு திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, ஏங்க நீங்க நிச்சயம் வேணான்னு முடிவெடுத்திருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஒரு முறை இல்லையான்னு கேக்குறாரு நடேசன். புரோக்கர் கிட்டயா சொல்லி அனுப்புவீங்க, நேர்ல வந்து சொல்ல மாட்டீங்களா, சரி என் பையனுக்கு என்ன குறைச்சல் நீங்க நிச்சயம் வேணான்னு சொல்றதுக்கு அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் கலக்கமா பாக்குறாங்க. ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, புரோக்கர் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சோம், எங்க மேலதான் தப்புங்கிறாங்க ஜெயந்தி, நீ இருமா நானே சொல்றேங்கிறாரு அவங்க அப்பா. நாங்க ஏற்கனவே எங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருந்தோம், இன்னும் சில மாசத்துல டிவோர்ஸ் கிடைச்சிரும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவரு சொல்ல, கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் ஒன்னும் புரியாம அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னது அப்படின்னு நீரியான அலற, யாருக்கு டைவர்ஸ் அப்படின்னு கத்துறாங்க கஸ்தூரி. இதே இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு நடேசன். கார்த்திகா பயங்கர அதிர்ச்சியோட பாக்க, அவங்க மாமாவும் அம்மாவும் அதை விட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாத்துக்க கஸ்தூரி இவங்க பொண்ணு பாத்துருக்க லட்சணத்தை அப்படின்னு தங்கச்சிய பாக்குறாரு அண்ணன். ஜெயந்தியோட மாப்பிள்ளை வீட்டுல விஷயம் தெரிஞ்சு அவங்க உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க. டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம், பையனையும் பொண்ணையும் சேர்ந்து வாழ வச்சிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க பேசுனதுல ஜெயந்தி அவரு கூட போய் வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட, எல்லாருமே சொல்ல முடியாத வேதனை விரக்தி வருத்தம்னு முகத்துல எல்லாமே தாண்டவமாட நின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேரன் ரொம்பவே நிராசையோட பாக்க, ஐயோ அவ்வளவுதானு வானதி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் a happy weekend. Thank you.